கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்ம ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டானது அதிர்ஷ்ட காத்துகள் அலைமோதக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாக்கா இந்த சிம்மராசி அன்பர்களாக தான் இருக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர இருக்காருங்க. அப்போ ராசிக்கு 11ஆம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது சொல்லலாம். இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னாக்கா பல்லாண்டு காலமாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு காரியங்கள் திடீர்னு உங்களுக்கு நடைபெறத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகுன்றவிதிங்க. அதனால் இந்த வருட காலகட்டமானது உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்துகள் அலைமோதக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கும். குறிப்பாக சொல்ல வரேங்க, இந்த வருட காலகட்டத்தை தவிர்த்துருங்க. இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை எண்ணி பாருங்க. சிம்மராசி என்பவர்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சிகள் இல்லை அப்படின்றது தான் உண்மை. எது செய்தாலும் தடை, தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறைகிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உடனே பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தடைக்கு பின்னரே வெற்றி அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் ஏற்படுத்தி தருது அப்படின்ற விஷயம் இந்த 2020ஆம் ஆண்டிலிருந்தே உங்களோட வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்கு. பெரிய லெவலில் வளர்ச்சிகள் இல்லை அப்படின்றது விதிங்க. எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது வளர்ச்சிகள் உண்டா அப்படின்னாக்கா தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. இந்த வருட காலகட்டத்தில், அது 2025 மே மாத காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி அடைய போகிறார். ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து இந்த குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைய போகிறார். 11ஆம் இடமானது லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மிகப்பெரிய குடும்பத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அப்போ இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்தை பார்த்துட்ருக்காருங்க. அப்போ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ வெகு நாட்களாக முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றதான் முக்கியமான விஷயமாக காத்துட்ருக்கீங்க. சார் திருமணம் ஆயிடுச்சு சார், ஆனால் குழந்தை பாக்கியமே தரிக்க மாட்டேங்குது சார், என்னதான் தெரில, எங்களோட சுயஜாதத்தை எடுத்து பார்க்குறோம் அல்லது கோச்சார கிரக நிலைகளில் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, குலதெய்வத்துக்கும் செய்துக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தையே தரிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. வெகு நாட்களாக குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கீங்கன்னா இந்த ஆண்டில் கன்ஃபார்மாக குழந்தை உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னு மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னாக்கா, உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு மட்டும் குடும்பத்தோடு போயிட்டு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு மனதார வேண்டுதல் எடுத்துகிட்டு வந்தாக்கா இந்த வருடத்தில் 2025 டிசம்பர் முடியறதுக்குள்ளாரவே உங்களோட மழலை சொல்ல உங்கள் குடும்பத்தில் கேட்க போகிறீங்கன்ற விதிங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சொந்த வீட்டை 5ஆம் பார்வையை சமசப்தமாக பார்க்க இருக்கிறாருங்க. 5ஆம் இடம் தான் குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடமும் குழந்தை ஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த வருடத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அல்லது குழந்தைகளுக்கு அவ்வப்போது நோய் தொந்தரவுகளாகவே இருந்துகிட்டு இருக்கு. சார் எங்கள் குழந்தைகளுக்கு நோய் வந்துக்கிட்டே இருக்குது, மருத்துவத்தை நோக்கியே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வருட காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருந்துட்டுருக்குன்றீங்க. அதே போல் தந்தை வழி சொத்து சுகத்தினால பாதிப்புகளாக இருந்துகிட்ருக்கு. சார் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் போயிட்டுருக்கு, எங்களுக்கு இது சாதகமாக நடக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தந்தை வழி சொத்து சுகத்தினால கோர்ட்டு கேஸ் வழக்குகள்லேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதே போல் உங்களோட குலதெய்வமே எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு குலதெய்வமே இல்லைன்னு சொல்கிறாங்க, எந்த தெய்வம்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் எது குலதெய்வன்றது தெரியப்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த வருடம் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே வேளையில் இந்த குரு பகவானோட பார்வையானது உங்களோட ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்துக்கு படப்போகுதுங்க 2025 மே மாதத்துக்கு பின்னர். அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 3ஆம் இடம் என்பது வளர்ச்சியை சொல்லக்கூடிய இடம். அந்த 3ஆம் இடம் வலிமை பெற்றிருந்தாலே ஒரு மனிதன் உச்சத்தை தொட போறார் அப்படின்றீங்க. அப்போ 3ஆம் இடத்துல குரு பகவானோ குருவின் பார்வைகளோ அந்த வீட்டதிபதி ஆட்சி பலமோ உச்ச பலமோ பெற்றிருந்தால் அந்த 3ஆம் இடத்தின் சார்பாக வளர்ச்சிகள் பெறுவாங்க. அப்போ சிம்மராசி என்பவர்களுக்கு 2025 மே மாதத்துக்கு பின்னர் 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடமானது எழுத்துத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, தன்னோட இளைய சகோதரத்தை சொல்லக்கூடிய இடங்க,
அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எடுக்கக்கூடிய முயற்சிகளை சொல்லக்கூடிய இடம், எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி பெறுவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுக்கிறீங்க, புதுசாக தொழில் தொடங்கணும், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் செய்ய ஆரம்பிங்க. எந்த இடத்தையும் தடைகள் ஏற்படாது, வளர்ச்சிகள் மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுன்றீங்க. அதே மாதிரி எழுத்துத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இந்த மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சிம்மராசிகள் இருந்தால் நீங்கள் தான் இந்த நேரத்தில் தலைமை பதவி வகிக்க போகிறீங்க அப்படின்றீங்க. உங்களுக்குன்ற பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். இளைய சகோதரத்தினால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆண்டில் தொடங்க போகுது அப்படின்றீங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரப்போகுது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7ஆம் இடத்துக்கு குருவின் பார்வையானது 2025 மே மாத காலகட்டத்துக்கு பிறகு தொடங்க போகுதுங்க. அப்போ 7ஆம் இடமானது திருமணஸ்தானம், கலஸ்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. வெகு நாட்டில் திருமணமே நடக்கல சார், எனக்கு கோயில் குளத்துக்கு போகிறோம், பரிகாரங்கள் செய்கிறோம், எவ்வளோ வரன்கள் பார்க்குறோம், நாங்கள் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே திருமணம் நடந்து முடிஞ்சிருது, ஆனால் நாங்கள் மட்டும் போனோம்னாக்கா எங்களுக்கு திருமணமே நடக்க மாட்டேது, எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்ம்டாக 2025 மே மாத காலகட்டத்திலேருந்து 2026 மே மாத காலத்துக்குள்ளார உங்களுக்கு திருமணம் நடைபெற்று குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால் திருமணமாகி குழந்தை பேருக்கான அமைப்புகள் கன்ஃபார்மாக இருக்குது. அது ஒருவேளை வயது வந்த நபர்கள் ஒரு 24-25 வயசை கடந்துட்டீங்க அப்படின்னாக்கா யோசிக்கவே வேண்டாம். இனிமேலுக்கு சம்பாதிக்கணும், உழைக்கணும், சொத்து சேர்க்கணும், வீடு கட்டணும், இதெல்லாம் விட்டுடுங்க. இந்த நேரத்தில் சரியான நேரத்தில் நீங்கள் திருமணத்தை பண்ணிக்கிறது தான் சரியான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த நேர காலகட்டத்தில் நான் நிறைய நபர்களை பார்க்க முடியுதுங்க. யோகமான காலகட்டங்களில் நான் உழைக்கணும், சம்பாதிக்கணுன்ற மாதிரி ஓடிட்டு, யோகம் இல்லாத நேர காலகட்டங்கள், குருவின் பார்வை இல்லாத நேர காலகட்டத்தில் போயிட்டு திருமணம் பண்ணணுன்ட்டு ஓடியாருவாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த நேர காலங்களில் வாய்ப்புகள் இருந்தால் வயது கடந்த நபர்கள் யாராக இருந்தாலும் சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணத்துக்கான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்து திருமணத்தை பண்ணிக்கோங்க. அதே போல் குழந்தை பேரையும் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற நபர்கள்லாம் பார்க்க முடியுதுங்க. கண்டிப்பாக இந்த நேர காலங்களில் நீங்கள் குழந்தை பேரை தள்ளி போடாமல் விட்டுட்டிங்கனாக்கா சரியான நேரத்தில் ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தைகள் மூலிமா வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டானது இருக்க போகுதுங்க. அப்போ இந்த 2025ஆம் ஆண்டானது மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டு. பழமையான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். குடும்பத்தில் மன நிம்மதிகளும் மன சந்தோஷங்களும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துட்டு இருக்க போகுது. முக்கியமாக அதுக்கு முழுமையாக குரு பகவானின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு இருக்குங்க. குரு பார்க்க கோடி சாபங்கள், கோடி குற்றங்கள் விலகுன்ற விதி. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியானது 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு நடக்க போதே சார், எங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு குரு சனி பயிற்சியாக போகிறாரு. 8ஆம் இடமானது நட்டம், அவமான, விரயம், அஷ்டமச்சனின்னு சொல்கிறாங்களே, இது பெரிய லெவலில் பாதிப்பு தரும்னு சொல்கிறாங்களே. அப்போ நீங்கள் இந்த வருடத்தில் நலமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்களே, எது சார் நடக்க போகுது? எல்லா ஜோதிடர்களும் அஷ்டமச்சனி தொடங்க போது பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நலமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறீங்க. எதன் அடிப்படையில் இது நலமாக இருக்க போதே? அப்போ அஷ்டமச்சனி எங்களை பாதிப்பு தராதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் அஷ்டமச்சனி காலகட்டங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பண பிரச்சனைகளும் பொருளாதார நெருக்கடியும் கடன் சூழக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும். ஆனால் இந்த வருட காலகட்டத்தில் இந்த அஷ்டமச்சனி உங்களை பாதிக்காது அப்படின்றத ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. காரணம் என்னன்னு சொல்லட்டுங்களா? இந்த குரு பகவானோட வீட்டில் சனி பகவான் உட்காந்துருக்கார். அந்த சனி பகவான் குருவுக்கு கேந்திரத்திலையும் குரு பகவானுக்கு சனிக்கு கேந்திரத்திலையும் உட்காந்துருக்கார். அப்போ சனி பகவானும் குரு பகவானும் கேந்திர ஸ்தானத்தில் உட்காந்துருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த கிரகங்களுக்கு கேந்திரத்தில் இருந்தாங்க அப்படின்னாக்கா சனி பகவானால எந்த விதத்திலையும் பாதிப்புகளையும் உங்களுக்கு தர முடியாது. அப்போ சனி பகவானின் கண்ட்ரோல் எல்லாமே குரு பகவானோட கண்ட்ரோலில் வந்துருந்துருவீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் சனி பகவான் அஷ்டமச்சனி தாக்கங்கள் சிம்மராசி என்பவர்களுக்கு வரப்போகிறது கிடையவே கிடையாது. நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் இந்த வருடமானது அனுபவிக்க போறீங்கன்றீங்க. அதனால் புதுசாக தொழில் தொடங்கணும்னாலும் சரிங்க, உத்தியோகம் பார்க்கணும்னாலும் சரிங்க, முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், புதுமையாக ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த இடமாற்றத்தினால மன நிம்மதியை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அதே போல் இந்த வருட காலகட்டத்தில் வீடு மனை வாசல் வாங்கணும், கட்டணும்னு நினச்சிங்கன்னா 2025 மே மாத காலகட்டத்துக்கு பிறகு 2026 மே மாத காலகட்டத்துக்குள்ளார வீடு மனை வாசல் வாங்குவதற்கான ஒரு வந்த காலகட்டமாக இருக்குது. வண்டி வாகனங்கள் புதுசுமையாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த நேர காலங்களில் மே மாதத்துக்கு பிறகு வண்டி வாகனங்கள் வாங்குவது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். தொழில் தடைகளாகவே இருக்குது சார், இந்த இடத்துல நீங்கள் ஒரு 10 நாள் வேலை செய்கிறேன், இன்னொரு நாளைக்கு 10 நாளைக்கு வேறு இடத்துக்கு வேலை செய்கிறேன், நிரந்தரமான ஒரு உத்தியோகம் அமையுமா அப்படின்னாக்கா 10ஆம் இடத்துல குரு இருந்தால் பதவிகள் பறிபோகும், இடமிட்டு விடமாறணுன்ற விதிகள் தான்.
முக்கியமாக இந்த நேர காலங்களில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களோட வேலைகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரியிலிருந்து மே மாத காலகட்டம் வரலும். ஆனால் மே மாத காலகட்டத்துக்கு பிறகு அதே நிறுவனமே உங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அது முக்கியமாக ஊரை விட்டு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அதிர்ஷ்ட காத்துக்கள் அதையும் அலைமோதக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அதனால் தொழில்னால ஒரு வளர்ச்சிகளை பெற போறீங்க. குடும்பத்தில் மன நிம்மதி, மன சந்தோஷங்கள், வெகு நாட்களாக தடைபட்டு இருந்த ஒரு காரியங்கள்லாம் இந்த வருடத்தில் நடக்க போகுது. திருமணமாகாத திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் உருவாகிறது. முக்கியமாக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதன் மூலியமாக வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உருவாக போகுதுன்றீங்க. இந்த ராகு கேது பயிற்சியும் இதே நேரத்தில் நடக்குதுங்க. கடந்த ஒரு 1.5 வருட காலத்தில் 2ஆம் இடத்துல இருந்த கேது பகவானால வார்த்தைகள் நீங்கள் முக்கியமாக இந்த சிம்மராசி அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நபர்கள். கரெக்டாக இந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்ய போகிறேன்னா திட்டமிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் காய் நகர்த்தக்கூடிய நபர்கள். ஏன்னா சூரியனோட காரகத்துவம் இல்லவா, சூரியன் வந்து எந்த ஒரு நேரத்துக்காக நிற்காது, அது பாட்டுக்கு அதோட ரொட்டீனான ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கின்ற மாதிரி சிம்மராசி அன்பர்கள் கரெக்டான நேரத்தில் இந்த வேலைகளை இந்த நேரத்தில் தான் செய்யணும்னா கரெக்டாக செய்துட்டு இருப்பீங்க. ஆனால் கடந்த 1.5 வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் நீங்கள் தடுமாறி இருப்பீங்கன்றீங்க. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கு. அப்போ கேது பகவான் விலகி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை வந்து நோக்கி வரப்போகிறார். அப்போ கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய காலகட்டம் உருவாகும். தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் மூலியமாக லாபங்கள் ஏற்பட்டு அதன் மூலியமாக கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகுதுன்றீங்க. 7ஆம் இடத்துல ராகு பகவான் வர இருக்கனால திருமணமாகாத எத்தனை நபர்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் ராகுவின் அம்சத்தினால திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு உருவாகும். ஆனால் அவ்வப்போது கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விரிசல் இருக்கும். அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறதா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த வித்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க. இந்த ஆண்டானது சிம்மராசி அன்பர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்குது. முயற்சி எடுத்தவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.